ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஜவ்வரிசியை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஊற வச்சு தண்ணி இல்லாமல் ஸ்டீம் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இப்போ ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க, கரகரன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போது ஜவ்வரிசி, பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோ, ஒரு சில்லி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை பவுடர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 பவுல் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நம்ம மேட்ச் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ உள்ளே சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை பவுடர், ஒரு ஆனியன், தேங்காய், ஒரு 3 பத்து தேங்காய்ங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணும் போதே அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒட்டி வச்சாச்சு. இந்த ஸ்நாக்ஸை 2 வகையாகவும் பண்ணலாம். ஒன்று குழிப்பணியார சட்டிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. நான் இதில் 2மே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு குழிப்பணியாரத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இது எண்ணெய் காஞ்சிட்ருக்காங்க ஃப்ரை பண்ணுறக்கு. இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விடணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சேம் டேஸ்ட்டு தான் அங்கே இருக்கும். எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயில் எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். 2மே ஒரே டேஸ்ட் தாங்க இருக்கும். நல்லா வெந்திருக்கும். எல்லாமே நம்ம ஊற வச்சு போட்டனால எல்லாம் வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இதுக்கு என்ன ஒரு சட்னி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், நம்ம கடலை கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மிக்சிலே நம்ம போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு
சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். தாளிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.